திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை தமிழக பாஜக தலைவரை வச்சா கட்சி வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. குறிப்பாக பிரதமரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஜேபி நட்டாவும் என்ன நினைச்சாங்களோ அதை வந்து கரெக்டாக அவருக்கு சரி அவங்க நினைச்சதை ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பை கரெக்டாக பூர்த்தி பண்ணது திரு அண்ணாமலை ஐபிஎஸ். இவர் போனார், கிராமமாக போனார், 234 சட்டமன்ற தொகுதிக்குள்ளாலேயும் உருவினார். அங்கே போகும்போது தான் மக்களுக்கு வந்து யார் அண்ணாமலையா, அப்போ பாஜகவா, தாமரையா, இதெல்லாம் தெரியாமல் கிராமப்புறங்களில் தெரியாத பகுதிகளுக்கும் அதுக்கு பிறகு தான் போய் சேர்ந்துச்சு. இதனுடைய விளைவாக தான் தமிழகத்தில் பாஜக வந்து 11.24% ஓட்டை வாங்கியிருக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில். அண்ணாமலை அவர்களை பதவியிலேருந்து நீக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்கினால நாங்கள் அவர் பின்னாடி போயிடுவோங்களா? ஒரு அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு மேலே மரியாதை வச்சிருக்காங்க. ஆட்சி மாற்றம்னா திமுக இல்லாட்டா அண்ணா திமுக, அது ஆட்சி மாற்றம், அவ்வளோதான் அவர் சிம்பிள். ஆனால் அரசியல் மாற்றங்கிறது இந்த சித்தாந்தத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு இன்னொரு சித்தாந்தத்தை கொண்டு வர. திமுக அண்ணா திமுக பாஜக ரோல் இல்லையா? அவங்களும் தனியாக ஆட்சி மாற்றம் என்பது வேறு, அரசியல் மாற்றம் என்பது வேறு. பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அது அரசியல் மாற்றம் ஆயிடும். அவரு அண்ணாமலை வந்து கொள்ளையடிக்கணும்னு நினச்சிருந்தா திமுக தானே போயிருப்பாரு, அது எதுக்கு பிஜேபிக்கு வர போறாரு? அவருக்கு சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கணும், கட்சியில் வந்து அரசியலுக்கு வந்து கொள்ளையடிக்கணுங்கிறது அவருக்கு அஜெண்டாவாக இருந்தால் அவர்கிட்ட 3 தடவை உட்காந்து பேசினாலும் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வாங்க. அவர் பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினது செந்தில் பாலாஜி. ஆத்தென்டிக்கான தகவல். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சேனல் போய் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சமீப காலமாக ஒரு பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. அவர் மாநில பொறுப்பு தலைவர்லேருந்து நீக்கப்படுவார் அப்படி ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை மாறி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 27ஆம் தேதி தெரிய வரும், அதற்கான முடிவுகள் எடுக்கணும். இதோட மாநில பொறுப்பாளர்லாம் அமைச்சிருக்காங்க. அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரி டெல்லி மேலிடத்த பொறுப்பாளர்லாம் போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? மீண்டும் அண்ணாமலை அவர்களே தலைவராக பொறுப்பேற்பார்களா? அதைத் தொடர்ந்து ஈரோடு களத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணாமலை பாஜகவோ இல்லை யாருமே போட்டியிட வாய்ப்பு இருக்குல்ல, இதில் ஜி.கே. வாசனுக்கு அது கொடுக்கப்படுமா அந்த தொகுதி? சரி, 2 கேள்வி ஒன்றா கேட்டீங்க. முதல் கேள்வி, அண்ணாமலை ஐபிஎஸ் முதலாவது வந்து அவரை வந்து மாற்ற போகிறதாக ஒரு இதை பெருசாக கிளப்பி விட்டாங்க. அப்புறம் இல்லை அவர் மாற்றலை அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவே அடித்து சொல்லிட்டாருங்கிற மாதிரி அடுத்து சொன்னாங்க. அடுத்து பழையபடி இப்போ 27ஆம் தேதின்னு சொல்லி ஒரு இதை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான விஷயம் என்னென்னா, அண்ணாமலை அதுக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடி இருந்தே பேசினா நல்லாயிருக்கும். பாஜகவினுடைய சட்டத்திட்டங்கள் படி இப்போதைய நிலவரப்படி 3 ஆண்டுகள் ஒருவருக்கு ஒரு பதவியில் இருக்க முடியும். ஒரு மாவட்ட தலைவராக இருக்காருன்னா அவர் வந்து 3 வருஷம் வரைக்கும் தான் அந்த பதவியினுடைய ஆயுள். 3 வருஷம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அவரை இன்னொரு 3 வருஷம் வைக்கலாம். அப்போ 6 வருஷம் அவர் வந்து தொடர்ச்சியாக ஒரே பதவியில் இருக்கலாம். அதுக்கு பிறகு வந்து அவரை இன்னொருத்தரை தான் மாவட்ட தலைவராக வைக்க முடியும். அது மாநில தலைவராக இருந்தாலும் சரி, எந்த பதவியாக இருந்தாலும் சரி. அதுக்கு பிறகு அவங்க வந்து இன்னொரு பதவி வைக்கிட்டு பழையபடியும் நீங்கள் வேணால் அதே பதவியில் கொண்டு வைக்கலாம். தேசிய தலைவராக இருந்தாலும் அப்படி தான். கண்டினியூஸாக அமித்ஷாவே 6 வருஷம் தான் இருந்தார். அதுக்கு மேலே இருக்க முடியாது. ராஜ்நாத் சிங் அவ்வளோதான், அதுக்கு மேலே அவங்க இருக்க முடியாது. 3 வருஷம் இல்லாமல் இருந்து பழையபடி வேணால் இருக்கலாம். அதான் வந்து பாஜகவினுடைய சட்டம். அதே மாதிரி ஒருவருக்கு ஒரு பதவி, இடையில் அந்த 3 வருஷம் கேப் இருக்கணுங்கிறீங்க? இல்லை, அதாவது ஆமாம் 2 தடவை தொடர்ந்து இருக்கலாம், அது வாய்ப்பு உண்டு. 2 தடவை. அதுக்கு பிறகு சில இது விதிவிலக்காகவும் கொடுப்பேன். ஜேபி நட்டாவுக்கு பதவி காலம் முடிஞ்சு முடிஞ்ச பிறகு அடுத்த தேர்தல் அடுத்த தலைவர் வரைக்கும் அவரை வந்து நீடிச்சிடும். இது வந்து இது ஒரு அரசியல் கட்சி தானே, அதனால் அவங்க வந்து அது விதிவிலக்காகவும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அமித்ஷாவும் இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அவர் ஒருவருக்கு ஒரு பதவிங்கிறது தான் பாஜகவுடைய விதிமுறை. ஒருவருக்கு ஒரு பதவிங்கிறது வந்து எம்எல்ஏ எம்பி கிடையாது, அது பதவி கணக்கில் எடுக்கலை. அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர், அப்புறம் பிரதமர், இந்த மாதிரிப்பட்ட பதவி வந்து அரசு பதவி. இதில் ஒரு பதவியில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து கட்சி பதவியில் இருக்கக்கூடாது. கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கலாம், மற்றபடி வந்து எந்த பதவியும் இருக்கக்கூடாது. அமித்ஷா பாருங்க கட்சியில் பதவியே இருக்குது, மோடியை பாருங்க இருக்காது, நட்டாவுக்கு இப்போ இருக்குது, மத்திய அமைச்சர் ஆகிட்டாரு. இன்னும் சீக்கிரம் அவர் இன்னொரு தலைவர் வந்த பிறகு அவருக்கு அந்த பதவி இருக்கார். இதெல்லாம் பாஜகவினுடைய சட்டத்திட்டங்கள். இதில் அண்ணாமலை வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்து மாநில பாஜக தலைவர் ஆனாருங்கிறத நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது தமிழக பாஜகவினுடைய தலைவர் வந்து டாக்டர் எல் முருகன். அவர் வந்து பதவி ஏற்று 1 வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ள அந்த தேர்தல் முடிஞ்ச கையோட இங்கே என்ன சூழ்நிலைன்னா, அண்ணாமலை வந்து பாஜகவில் சேர்ந்தோன்னா அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. அவருடைய பதவிக்கும் அவருடைய திறமைக்கும் மரியாதை கொடுக்குற வகையில் அவரை கட்சியில் சேர்த்தோடனே அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு பாஜகவினுடைய தலைமை, குறிப்பாக
அமித்ஷா அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழக பாஜக தலைவர் ஆக்கணும்னு முடிவு பண்ணாங்க. தலைவர் ஆக்குறதுக்காகவே அன்றைக்கு தமிழக பாஜக தலைவராக இருந்த டாக்டர் எல் முருகனை அந்த பதவியிலிருந்து வெளியெடுத்தாங்க. அப்போ சும்மா நீங்கள் வெளியே எடுத்து ஒருத்தர் வந்து 1 வருஷம் கூட 1 வருஷம் தான் ஆயிருக்கு, அந்த நிலைமையில் 3 வருஷம் வரைக்கும் பதவி இருக்குது, 1 வருஷத்தில் நீங்கள் மாற்றி விட்டீங்கன்னா தப்பாக போயிடும். அதுவும் அவர் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தர்னா இது ஏற்கனவே பிராமணன் கட்சின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க இந்த திராவிடிய மகன்கள். அந்த லட்சணத்தில் இதை எப்படி பண்ணீங்கன்னா அது நெகட்டிவாக போயிடும். அப்போ அதனால அவர் என்ன பண்ணாங்கன்னா அவரை மத்திய அமைச்சர் ஆகிட்டாங்க. இப்போ அவருக்கு வந்து ப்ரமோஷன் ஆகிட்டு அவர் சந்தோஷப்பட்டார். அவர் யாரும் விமர்சிக்க இடம் இல்லை. இப்போ இங்கே ஒரு இடம் வேக்கண்ட் ஆச்சு, மாநில தலைவர் பதவி காலி ஆகிட்டு. அந்த காலியான பதவியில் கொண்டு போய் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நியமனம் பண்ணாங்க. கரெக்டாக? இதுதான் உண்மை. அதாவது அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை தமிழக பாஜக தலைவரை ஆக்குறதுக்காகவே திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அவரை வந்து தூக்கிட்டு போனாங்க. அதற்கெல்லாம் அவர் திறமை இல்லாத அவர் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அவருக்கு சேவை, அவருடைய காட்சி பணியெல்லாம் கரெக்டு தான். அவரை வந்து இந்த இடத்துல அவரை விட இவரை வச்சா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணி தான் கொண்டு வச்சாங்க. இந்த அதுவுமே 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக சார்பாக வெற்றி பெற வைத்ததுக்காக ஒரு பரிசாகவும் சொல்லி பேசப்பட்டுச்சு. அப்படி சொல்லுவோம். ஆனால் வந்து சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை தமிழக பாஜக தலைவரை வச்சா கட்சி வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. அதை கரெக்டாக அவர் பூர்த்தி பண்ணியிருக்கார். பாஜகனுடைய மேலிட தலைவர், குறிப்பாக பிரதமரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஜேபி நட்டாவும் என்ன நினைச்சாங்களோ அதை வந்து கரெக்டாக அவருக்கு சரி அவங்க நினைச்சதை இல்லைன்னா அவங்க எதிர்பார்ப்பை கரெக்டாக பூர்த்தி பண்ணது திரு அண்ணாமலை ஐபிஎஸ். என் மண் என் மக்கள் யாத்திரை போகிறதுக்கு 6 மாதம் அந்த யாத்திரை நடந்துச்சு. அந்த யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் பல இடங்களில் வந்து பிரதமர் நரேந்திர மோடியை வந்து வில்லனாக தான் கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. வில்லனாக தான் வச்சுருந்தாங்க. தமிழகத்தில் பல இடங்களில் பாஜகன்னா என்னன்னு தெரியாது. இவர் போனார், கிராமமாக போனார், 234 சட்டமன்ற தொகுதிக்குள்ளாலையும் உருவினார். அங்கே போகும்போது தான் மக்களுக்கு வந்து யார் அண்ணாமலையா, அப்போ பாஜகவா, தாமரையா, இதெல்லாம் தெரியாமல் கிராமப்புறங்களில் தெரியாத பகுதிகளுக்கும் அதுக்கு பிறகு தான் போய் சேர்ந்துச்சு. இதனுடைய விளைவாக தான் தமிழகத்தில் பாஜக வந்து 11.24% ஓட்டை வாங்கியிருக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில். அது ஒரு 9% ஓட்டர் கூடுதலாக கொண்டு வந்திருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலிருந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு இடையில் பாஜக இவ்வளோ பெரிய உயரத்தை எட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா அது காரணம் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ். அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் பாஜகவுக்கு வந்தவங்க நிறையா. பாஜகவுக்காக வந்தவங்களை விட அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வந்தவங்க தான் நிறையா. அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக வர்றதுக்கு முன்னாடி படித்தவங்க பெரும்பாலும் வந்து அரசியலை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க, அதை கவனிக்கவே மாட்டாங்க. அது ஒரு சாக்கடை. பல பேர் சொல்கிறாங்க அண்ணாமலை அவர்கள், நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்களுக்காண்டி நாங்கள் பாஜக ஓட்டு போட்டோம் அப்படிலாம் சொல்ல வரீங்க. அண்ணாமலை அவர்களை பதவியிலேருந்து நீக்கிட்டா அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்கினால நாங்கள் அவருக்கு முன்னாடி போயிடுவோங்களா? ஒரு அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு மேலே மரியாதை வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு படித்த மக்கள் வந்து நிறைய அண்ணாமலையை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ஒரு முன்மாதிரியாக எடுத்து நிறைய பேர் அரசியலை பற்றி கவனிக்கிறாங்க. பெண்கள் சார், நிறைய பெண்கள் வந்து அண்ணாமலை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. அது எந்த கட்சிங்கிறத விட்டுருங்க, அரசியலை பற்றியே யோசிக்க மாட்டாங்க, அதை பற்றி அந்த கவனமே செலுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட தாய்மார்கள், வயதான பெண்கள், வயதான பெரியவங்க எல்லாரும் இப்போ வந்து அரசியலை கவனிக்கிறாங்க, அண்ணாமலையை உற்று கவனிக்கிறாங்க. காமராஜர் காலத்தில் வந்து காமராஜரை நேசித்தவங்க, அந்த காலத்தில் வந்து அவரை அந்த அரசியலெல்லாம் தெரிஞ்சவங்க, இப்போ ஒரு 80-90 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் கடந்த பல 10 ஆண்டுகளாக ஓட்டே போடலை. நிறைய பேர் ஓட்டு போடலை. நான் பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது. அப்படிப்பட்டவங்களாம் அண்ணாமலைக்காக இப்போ வீட்டை விட்டு வெளியே இறங்கி ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அவருக்காக 4 பேர்கிட்ட பேசுகிறாங்க, பேர பிள்ளைகள்கிட்டலாம் பேசுகிறாங்க. அண்ணாமலை வந்தால் தான் பழையபடி காமராஜர் ஆட்சி வரும்பா, அதனால் அதுக்காக வேண்டி நீங்கள் ஓட்டு போடணும், இந்த அளவுக்கு பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு அரசியலில் இங்கே தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது அண்ணாமலை. இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. கண்டிப்பாக அவர் இலக்கத்துக்கு வருது. ஒன்று இருக்குது, ஆட்சி மாற்றம் ஒன்று இருக்குது, அரசியல் மாற்றம் ஒன்று இருக்குது. ஆட்சி மாற்றம்னா திமுக இல்லாட்டா அண்ணா திமுக, அது ஆட்சி மாற்றம், அவ்வளோதான், அவர் சிம்பிள். ஆனால் அரசியல் மாற்றங்கிறது இந்த சித்தாந்தத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு இன்னொரு சித்தாந்தத்தை கொண்டு வர. திமுக அண்ணா திமுகன்றீங்க, அப்போ பாஜக ரோல் இல்லையா? அவங்களும் தனியாக ஆட்சி மாற்றம் என்பது வேறு, அரசியல் மாற்றம் என்பது வேறு. பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அது அரசியல் மாற்றம் ஆயிரும். இப்போ அதை நீங்கள் இப்போ விரும்பலன்னு எடுத்துக்கலாமா? நாங்கள் அதுதான் வரப்போகுதுன்னு சொல்ல வரேன். ஆட்சி மாற்றம்ங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி பல தடவை நடந்து முடிஞ்சு போச்சு. அரசியல் மாற்றங்கிறது வரல. விஜயகாந்த் மூலமாக நடக்கலாம்னு எதிர்பார்த்தாங்க, அது நடக்காமல் போச்சுது. இப்போ இருக்கக்கூடியதில் அண்ணாமலை மூலமாக அது வரும். அப்படி ஒரு அரசியல் சேஞ்ச் வந்தால் தான், ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் தமிழ்நாட்டில் வந்தால் தான், ஒரு அரசியல் மாற்றம் வந்தால் தான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ரெண்டையும் நீங்கள் பார்த்து விட்டீங்க, அண்ணா திமுகவும் பார்த்துட்டீங்க, திமுகவும் பார்த்து, 2 ஆட்சியும் பார்த்துட்டீங்க. இவ்வளோ மேக்ஸிமம் இவ்வளோ தான் கொள்ளையடிக்க வேணால் செய்வாங்க, நல்லது செய்கிறதெல்லாம் இவ்வளோ தான் செய்து கிழிப்பாங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு. அப்போது இனிமே ஒருத்தர் புதுசாக வந்தால் புது ரத்தம் தான் வரணும்.
அந்த இடத்த இப்போ அண்ணாமலை ஒரு ஏபிள் கேண்டிடேட்டாக இருக்கார். அவர் தான் ஒரு சரியான ஒரு தேர்வாக இருக்கார். அதனால வருங்கிறது தமிழக மக்கள் மனசுலேயே ஒரு பெரிய இது பதிவாகி போச்சுது. அதுக்கு அவங்க வாங்கின ஓட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து 57 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. திமுக எவ்வளோ வாங்கியிருக்கு? 1,12 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. அப்போ அந்த திமுக வாங்கின ஓட்டில் பாஜக வாங்கின ஓட்டை அந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா திமுக வாங்கின ஓட்டில் 51% ஓட்டு வாங்கியிருக்கு பாஜக. பாதிக்கு பாதி. பாஜக தனியாக வாங்கின ஓட்டு அதாவது 11.24% ஓட்டு. இன்னும் 10% மேலே ஏறிச்சுதுன்னா திமுக அவுட்டு. அவ்வளோதான் இதில் உள்ள சூத்திரம். திமுகவுக்கு 6% ஓட்டு இழப்பு கலைஞ்ச பாராளுமன்ற தேர்தலில். அண்ணா திமுகவுக்கு ஒரு 9% ஓட்டு இழப்பு. ஆனால் பாஜக மட்டும் 9% கூடி இருக்கு. அது எப்படி நடந்துச்சு? அது ஒரு பெரிய மிராக்கள் தானே. அப்போ அண்ணாமலைக்காக இவ்வளோ பெரிய அதனால தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த தமிழக தேர்தலை பற்றி பேசும்போது அவர் இதை குறிப்பிட்டிருப்பார். ஓட்டு சதவீதம் எப்படி மேலே வந்துங்கிறத குறிப்பிட்டிருப்பார். இங்கே கண்ட நாயெல்லாம் ஏதாவது பேசிட்டு அடங்க, அதை விட்டுருங்க. பிரதமர் என்ன சொன்னார் அண்ணாமலையை பற்றிங்கிறத நீங்கள் யோசிங்க. அந்த இடத்துல நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொன்று, அண்ணாமலை அவர்கள் வந்து 3 ஆண்டுகள் பதவியில் இல்லை. வந்தார் 2 வருஷத்துல அந்த அடுத்த எலெக்ஷன் வருது, கட்சி தேர்தல் அடுத்த தேர்தல் வருது. இன்னும் ஒரு 3 வருஷம் அவருக்கு கட்டாயம் கொடுப்பாங்க. அப்படி யாருமே வந்து அண்ணாமலை இது மோடி அமித்ஷாவுக்கு வந்து நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியாதா? தெரியாமே அவங்க இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அவர் பழம்பெரும் ஆட்கள், அரசியலை உள்ளுக்குள்ள பல பேர் வந்து விரும்பல இதை. யாரு? அண்ணாமலை அவர்கள் எப்படியாவது பதவியிலேருந்து கீழே இறக்கிடணும், திமுக ஒரு ஆள் வரணும் அப்படின்னு சொல்லி மாற்று ஆட்கள் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறதாகவும் ஒரு சர்ச்சை. ஆமாம், 2ஆம் கட்ட தலைவர்கள் 2ஆம் கட்டத்தில் அப்படி தான் பேசுவாங்க. அதாவது பாஜகவில் பாஜகவில் இதுக்கு முன்னாடி என்ன நிலைமையில் இருந்தது தெரியுமா? ஒரு 7 பேர் இருப்பாங்க தலைவர்கள். அந்த 7 பேர் சொல்ல வேண்டாம், வெளியே தெரியாது. ஆனால் அந்த 7 பேருக்கு மனசுல என்ன இருந்துச்சுன்னா நாங்கள் தான் பாஜக கட்சி. அதெல்லாம் வளர வேண்டாம், அதெல்லாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு பிறகு பார்த்துக்கலாம். அப்படி உண்மையில இப்பவும் இருக்கா ஒரு சில பேர் நாங்கள் தான் பாஜக? அதான் அண்ணாமலை வந்து தலைகளை புரட்டி போட்டு விட்டார்ல சார். இதுக்கு முன்னாடி நிறைய கோஷ்டிகள்லாம் உண்டு சார் பாஜகவில். பாஜக கட்சியில் இருக்க எவ்வளோ தொண்டர்கள் அது என்ன தெரியாது, கோஷ்டி நிறைய உண்டு. எல்லாம் அங்கே ஒரு கோஷ்டி, இங்கே ஒரு கோஷ்டி, இவருக்கு ஒரு கோஷ்டி, அவருக்கு ஒரு கோஷ்டி, அப்படியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் உடைச்சதே அண்ணாமலை தானே. பாருங்க, பாஜகவில் கோஷ்டியே இருக்காது. இப்போ பாருங்க இருக்காது. காங்கிரஸில் இருக்கும், அது கோஷ்டியும் காங்கிரஸும் ஒன்றாச்சு, ஒட்டி பிறந்த குழந்தைகள், அதனால் அது பிரிக்க முடியாது. பாஜகவில் இருந்தது, இப்போ இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம். அப்புறம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு, இதெல்லாம் கொண்டு வந்தது வந்து அண்ணாமலை தான். அதெல்லாம் வந்து யாரும் மறுக்க முடியாது. அதனால இப்போ கொடுத்தவரை நீங்கள் மாற்றினா எந்த நேரத்தில் எதிர்ப்பு? அண்ணாமலை வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கணும் எப்போ கொடுத்துருப்பாங்க. அதான் கேட்குறேன். அவர் ஒரு மேல் சபை எம்பி ஆகணும்னா அதெல்லாம் முன்னாடி கேட்டுட்டாங்க. கோயம்புத்தூர் எலெக்ஷன் முடிஞ்சவொன்னா கூட கேட்டாங்க, நீங்கள் வந்து என்ன மத்திய அமைச்சராக ஆகிறீங்களா, உங்களுக்கு அதுக்கு விருப்பம் இருந்தால் அதை கூட செய்வோம் அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு போராடிட்டாரு. அவரை அவமானப்படுத்தின மாதிரி கோயம்புத்தூரில் தோக்கடிச்சிட்டாங்க. ஒரு படித்தவர், இவ்வளோ தூரம் ஒரு தெளிவான ஆள், நேர்மையான ஆள், அவருக்கு வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திக்கணும். அவர் அதெல்லாம் கடந்து போன ஆள் சார். இப்போ கூட அவருக்கு மேலே சேட்டை வேறு. அவருக்கு 12,000 கோடி வச்சுருக்காரு, 25,000 கோடி வச்சுருக்காரு. அவருக்கு அக்கா புருஷன் வந்து வீட்டில் ரைடு நடந்திருக்கு, அப்படிலாம் கதையை கலந்து விட்டாங்க. அங்கே வீட்டில் ரைடு நடந்துச்சா, வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்காரு. இப்போ இது மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து அவருக்கு எதிராக வந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஆனால் அதெல்லாம் அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. இது இவங்க வந்து நாய் குலைச்சி நேரம் விடிய போகிறது. அது என்ன வக்கீல் நோட்டீஸ்? அவர் அக்கா மகன் வந்து கல்குவாரி, அக்கா மகன் இல்லை, அக்கா புருஷன். அக்கா புருஷன் அதாவது அண்ணாமலையுடைய அக்காவுக்கு வந்து அவங்க வந்து ப்ரொஃபஸராக லெக்சராக காலேஜில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. அவங்க திருமணத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. திருமணம் ஆனவங்க வந்து அவங்க நீங்கள் ஒரு நல்ல அண்ணாமலைக்கு வந்து அவங்க பூர்வீக சொத்து ஒரு 300 ஏக்கர் உண்டு, தெரியுமா? அண்ணாமலைக்கு மட்டும் இப்போ கையில் இல்லை. அது அவங்க குடும்ப சொத்து 300 ஏக்கர் விவசாய நிலங்கள் எல்லாம் உண்டு. அப்புறம் அது பாகப்பிரிவினையில் நிறைய இவங்க அப்பா காலத்துலேருந்து ஏதோ அது பிரிஞ்சு வந்து அவங்க குடும்ப சொத்துன்னு எடுத்திங்கன்னா 300 ஏக்கர் எனக்கு தெரியும் உண்டு. அதில் அவருக்கு பேர் பிரிஞ்சதில் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அண்ணாமலை குறைஞ்சது ஒரு 50 ஏக்கராவது அவருக்கு மட்டுமே இருக்கும். அதேமாதிரி அவங்க சகோதரிக்கும் இருக்கும். இதுதான் வந்து ஒரிஜினல் நிலவரம். இப்படி ஒரு வசதியான ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பெண்ணை கொடுக்குறாங்கன்னா அந்த குடும்பமும் வசதியாக தானே இருக்கும். அவங்க கல்குவாரியெல்லாம் நிறைய வச்சுருக்காரு. அண்ணாமலையுடைய அத்தான் சிவகுமார் அவர் வந்து கல்குவாரியெல்லாம் வச்சுருக்காரு. இன்னும் நிறைய தொழில்களெல்லாம் நடத்திட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. நான் ஒருக்கா அங்கே காளையார் கோயிலுக்கு போனேன். போகும்போது இந்த கல்குவாரி வந்து அண்ணாமலையுடைய அக்கா புருஷன் நடத்துகிறார் இந்த கல்குவாரி. இது எப்போ அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் நடத்திட்டு தான் இருக்கார். அப்போ திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, எல்லா ஆட்சியிலையும் அவர் கல்குவாரி நடத்திட்டு இருக்காரு, தொழில் நடத்திட்டு இருக்காரு. இவர் அண்ணாமலை அரசியலுக்கு வந்தனால அவர் எல்லா தொழிலையும் இழுத்து மூடிட்டு போகணுமா? அது எப்படி? தப்பு செய்கிறாரா பாருங்கள். குற்றச்சாட்டு என்னது? அண்ணாமலை வந்து கருப்பு பணத்தை கொண்டு போய் அவங்க அத்தான் தொழிலில் கொண்டு போய் முடக்கிட்டாருன்னு.
அவரு அண்ணாமலை வந்து கொள்ளையடிக்கணும்னு நினச்சிருந்தா திமுக தானே போயிருப்பாரு. அது எதுக்கு பிஜேபிக்கு வர போறாரு? ஒரு நேர்மையான கட்சின்னு சொல்லி தானே பிஜேபிக்கு வந்திருக்காரு. நேர்மையாக ஆட்சி நடத்துகிறார் பிரதமருங்கிறனால அதனுடைய தாக்கத்தினால தானே அவர் வந்து பிஜேபிக்கு வராரு. அப்படி வரும் பட்சத்துக்கு வந்தவர் அவருக்கு சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கணும், கட்சியில் வந்து அரசியலுக்கு வந்து கொள்ளையடிக்கணுங்கிறது அவருக்கு அஜெண்டாவாக இருந்தால் அவர்கிட்ட 3 தடவை உட்காந்து பேசினாலும் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வாங்க. அவர் பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினது செந்தில் பாலாஜி. ஆத்தென்டிக்கான தகவல். 3 தடவை அவர்கிட்ட பேச்சுவார்த்தை மாநில தலைவராக இருக்கும்போதே பேசுவார். இல்லை பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னுக்குட்டி அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட 3 தடவை பேசி அப்போ அவர் அதிகாரி தானே இருந்திருப்பார் காவல்துறை. அதுலேருந்து வந்துட்டார்ல. அவர் அந்த கர்நாடகத்தில் வேலை பார்த்துட்டு அங்கேருந்து வந்து அவர் வந்து அந்த இங்கே தொட்டம்பட்டியில் போய் கரூர் மாவட்டம் தொட்டம்பட்டியில் போய் விவசாயம் பார்த்துக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அதே சமயத்தில் கல்லூரிகள்லாம் லீடு த நேஷன் ஒரு அமைப்பு அறக்கட்டளைலாம் ஏற்படுத்தி அதன் மூலமாக நிறைய காலேஜுக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரி நிறைய நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு வந்தார்ல. அதுக்கு பிறகு தான் அவர் அரசியலுக்குங்கிற இதில் வந்தார். அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு இப்போ பாஜகங்கிறத அவர் தேர்வு செய்ய போறாரு, பாஜகவில் அவர் வர போறாருன்னு தெரிஞ்ச உடனே பாஜகவுக்கு நீங்கள் போக வேண்டாம், இப்போ திமுகவுக்கு வாங்க, திமுகவுக்கு வந்தால் நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் செய்து தரோம், உங்களுக்கு நான் தளபதியிட்ட அவர் சொன்ன வார்த்தை. செந்தில் பாலாஜி வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்கிட்ட சொன்ன வார்த்தை, நான் வந்து தளபதியிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ நான் உங்கள்கிட்ட என்னெல்லாம் நீங்கள் வேணும்னு கேளுங்க, நான் அதை அவ்வளோத்தையும் அவரை சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அப்படியே அவருக்கு செய்து தருவார், வர வைக்கிறேன், உங்களுக்கு எம்பி பதவி வேணுமா, அது பிறகு வந்தது எம்பி தேர்தல், எம்பி பதவி வேணுமா, எம்பி தேர்தல் நிற்க வைப்போம், இல்லை மாநில அரசு இதில் வந்து நீங்கள் அமைச்சராகணுமா நான் சொல்கிறேன், இல்லை பணம் வேணும்னா எவ்வளோ பணம் வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் தாரோம், இதெல்லாம் வந்து சொல்லி அது எதுவுமே அவரு ஒரு பங்காளி. செந்தில் பாலாஜி ஒரே குடும்பத்து கோயில் குலதெய்வம். ஆமாம், அது செந்தில் பாலாஜி அப்புறம் வந்து ஜோதிமணி இதெல்லாம் பங்காளிகள். அதனால் ஒரே கூட்டம் அவங்க சமுதாயத்தில் அந்த கூட்டமணி ஒரு இது இருக்குது, அதில் ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க, ஒரே குலதெய்வத்தை கும்பிட்றவங்க, சொந்தக்காரங்க. அதனால் அவங்க அதே மாதிரி எம்ஆர்வி விஜயபாஸ்கர் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர், அவரும் வந்து இவங்களுக்கு பங்காளி தான், இவங்க சொந்தக்காரங்க, ரொம்ப நெருக்கமான சொந்த உறவினர். ஆமாம், இவங்க எல்லாமே சொந்தக்காரங்க தான். செந்தில் பாலாஜி மட்டும் எங்கே இருந்தார், அதிமுகவில் தானே இருந்தார், அப்புறம் தானே திமுகவுக்கு போனார். அதனால் இவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க. அந்த அடிப்படையில் அவருக்கு கூட்ட மரியாதைக்கு இவர் போய் பேச்சுவார்த்தைக்கு அவர் கூட்டனால போனார், சந்தித்து தனியாக பேசியிருக்காங்க, ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தான் பேசியிருக்காங்க, தனியாக சந்தித்து எல்லாம் பேசியிருக்காங்க. பேசினால முடிவில் வந்து நான் இல்லைங்க, நான் எனக்கு மோடியை பிடிச்சிருக்கு, அதனால் நான் அங்கே தான் அதை பிஜேபியில் தான் சேர போகிறேன், அதனால் கட்டாயப்படுத்த வேண்டாம், எனக்கு விட்டுருன்னு சொன்ன பிறகு தான் அவரை வந்து தொல்லைப்படுத்தலை. நான் ஒன்று கேட்குறேன், அவருக்கு வந்து பணம் தான் சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்க தான் பிரதானம்னு இங்கே வந்திருப்பார். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அவர் எதுக்கு சார் தமிழகத்தில் வந்து பாஜகவில் வந்து சேர்ந்து இதெல்லாம் இவ்வளோ தூரம் அந்த கண்டவன் போனவன் வந்தவங்களாம் அவரை இழிவுபடுத்தணும், ஆட்டை கொண்டு போய் ரோட்டில் போட்டு வெட்டணும், டிஆர்பி ராஜா இருந்தாலும் ஒரு மனுஷனை இல்லை, சாராய கடை நடத்திட்டு இருந்தார், அந்த ஆளுக்கு மக்களுடைய நலன் என்னத்தை விளங்கும் இதெல்லாம். அவங்க 24 கம்பெனி நடத்துகிறாங்க, தொழில்துறை அமைச்சர், அப்படி தானே இருக்குது நிலவரம். சாராயம் காய்ச்சி நிறைய பேருக்கு தாலியாக இருக்கிறவங்கலாம் வந்து ஊரில் வந்து உபதேசம் பண்ணி அமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க. கேவலமா இல்லையா? இவர் தான் அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டினவர், காரணமாக இருந்தது இவர் தான். கோயம்புத்தூர் தேர்தல் முடிஞ்ச உடனே ஆட்டை ரோட்டில் போட்டு வெட்டுற காரணமாக இருந்தது இவங்க தான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநாகரிகமான செயல்கள். இப்படியெல்லாம் அவர் பண்ணணுமா? கர்நாடகத்தில் இன்றைக்கி இருந்து அவர் டிஜிபி ஆகிருப்பார் சார், டிஜிபி ஆகிருப்பார். அவருக்கு என்னது, இப்போ அவருக்கு கை காட்டுற இடத்துல வேலை செய்கிற ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஐபிஎஸ் முடிச்சுட்டு வராங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க வந்து டிஎஸ்பி, அப்புறம் எஸ்பி, அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் டிப்டி கமிஷனர். அவர் வந்து பெங்களூர் சவுத்து டிப்டி கமிஷனராக இருந்து தான் வந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வேலையை விட்டு வந்தார். அந்த டைம்லலாம் அவருக்கு வந்து போலீஸ்காரங்க வீட்டு வேலை செய்வாங்க தெரியுமா? போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து மற்ற சாதாரண லெவலில் உள்ள போலீஸ்காரங்க சட்ட ரீதியாகவே அவங்களுக்கு வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு அனுமதி உண்டு, அவங்க வேலை செய்வாங்க, வீட்டு வேலை தோட்ட வேலை எல்லாம் செய்வாங்க. அது எதுவுமே செய்யக்கூடாதுன்னு தவிர்த்தாலும் அண்ணாமலை. அதே மாதிரி 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்த்த இடங்கள்லாம் அதை நடைமுறைப்படுத்தினது அவர். அதேமாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயம் நீங்கள் லீவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்காரங்களுக்கு வந்து லீவு கொடுக்க வச்சவர் அவர். அதிரடியாக ஒரு 70 பேர் நினைக்கிறேன் ஒரு குற்றத்தில் ஒரு மொத்தத்தையும் காலி பண்ணி எல்லாம் டிரான்ஸ்ஃபர் போட்டு விட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தவர். அவர் இன்னைக்கு அங்கே இருந்தாருன்னா கர்நாடகத்தில் இவர் தான் டிஜிபியாக இருப்பார். அந்த அளவுக்கு உயரத்தில் வந்து அவர் அழகாக வாழ்ந்துட்டு போகலாமா சார்? வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா ரிட்டையர்ட் ஆன பிறகும் போலீஸ் பாதுகாப்போடு சுற்றிக்கிட்டு நல்லா அவர் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாமே, எவன் கேட்க போகிறவங்களே? அதுதானே எல்லா போலீஸ் அதிகாரியும் இருந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டான்னு தூர போட்டுட்டு இங்கே ஒருத்தர் வந்தால் கிண்டல் பண்ணிட்டு கிடக்கு இந்த கும்பல். இழிபடுது. காரணம் என்னென்னா அவருக்கு நிகராக நீங்கள் யாரும் சொல்ல முடியாது. கனிமொழி வந்து ஈவேரா வந்தனால தான் இங்கே கல்வி கிடச்சிது. அப்போ காமராஜர் கல்வியெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல. சரி, அந்த இதை வச்சுடுங்க. அதில் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். அன்னைக்கு பெரியார் வந்தனால தான் அண்ணாமலை வந்து இன்னைக்கு ஐபிஎஸ் ஆனாருன்னு இந்த அம்மா சொல்லிச்சு. இந்த அம்மா ஏன் ஐபிஎஸ் ஆகலை?
கலெக்டராக இருக்க வேண்டியது தானே? படித்து கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்களோ? அப்போ ஒன்றுக்கு லாய்க்கில்லை, அதனால அரசியலுக்கு வந்தீங்க. அதானே உண்மை. இவங்க அண்ணன் இருக்கார்ல மு.க. ஸ்டாலின், அவர் தானே முதலமைச்சராக இருக்கார். அவர் வந்து ஐபிஎஸ் ஆகிருக்க வேண்டியது தானே? ஏன் படிக்கலை அவர்? இல்லை அவருக்கு மகன் துணை முதலமைச்சர், அவர் ஐபிஎஸ் ஆகிருக்க வேண்டியது தானே? ஏன் படிக்கலை? மண்டையில் சரக்கு இருந்தால் தானே வரும். கருணாநிதிக்கு மகன் எப்படி இருக்கும் அது? கருணாநிதிக்கு பேரன் அது எப்படி இருக்கும்? அவ்வளோதான். இவங்க எல்லாம் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கு கனவாக இருக்குமா இல்லையா? அங்கே கிடைக்கலன்னு தானே மற்ற இடத்துக்கு போவாங்க. அதே மாதிரி ஐஐஎம் லக்னோவில் போய் படிக்கணுங்கிறது சாக்கி எல்லாத்துக்கும் சீட்டு கிடச்சிருமா? கிடைக்கும்னா போக வேண்டியது தானே இவங்க. இதான் சார் நிலவரம். இவங்க குடும்பத்தில் டாக்டர் கூட ஒழுங்காக வர மாட்டாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? படிப்பு நீங்கள் அடிப்படை குவாலிஃபிகேஷன் வேணும்ல. முதல் டாக்டருக்கு அதுக்கு பொறுத்து தகுதி, குறைந்தபட்ச தகுதி வேணும்ல. கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிற ஆங்கிலம் இதெல்லாம் வச்சு நம்ம ஆங்கிலம் வந்து ஒரு மொழி சார், அறிவு கிடையாது. ஆங்கிலம் ஒரு மொழி, அவ்வளோதான். அதுக்கும் அறிவுக்கும், ஒரு மொழிக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது சார். அறிவுங்கிறது வரும். காமராஜர் வந்து படிக்காத மேதை தான். அதான் மேதைன்னு சொல்கிறோமே. ஏன் சொல்கிறோம்? 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படித்தவரை ஏன் இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன்? இன்னைக்கு மட்டும் இல்லை சார், தமிழன் உள்ள வரைக்கும் காமராஜரை பேசிக்கிட்டே தான் இருப்பான். கருணாநிதியும் பேசுவோம். இப்படி ஒரு 3 பொண்டாட்டி கட்டினார், இவ்வளோ குழந்தைய பெற்றார், இதெல்லாம் செய்தார். காமராஜர் இப்படி பள்ளிக்கூடத்தெல்லாம் திறந்தார், அணையாக கட்டிட்டு போனார். இவர் வந்து கள்ளுக்கடையாக திறந்து வச்சார். சபலகம் சீரழிக்கு காரணமே கருணாநிதி தானே? நீங்கள் அன்னைக்கு மதுக்கடையை திறக்காமல் இருந்தால் இன்றைக்கி வந்திருக்குமா அந்த அளவுக்கு? இன்றைக்கி மெத்தப்பெட்டமின் போய் நிற்கிதுல. அவருக்கு தந்தை வந்து சாராய மதுக்கடையை திறந்தார், தனையன் வந்து போதைப் பொருளை திறந்து விட்டுருக்காரு. அவ்வளோதான். தெருவுதெங்கும் கஞ்சா. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.